இன்று காலை 8 மணி முதல் அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். அதற்கமைய 1 கிளினிக்குகள் மற்றும் வெளிநோயாளர்கள் பிரிவுகள் இல்லாத மருந்துகளை வெளிமருந்துகளில் கொள்வனவு செய்வதற்கான துண்டுச்சீட்டுகளை வழங்காமை, 2 வைத்தியசாலை அமைப்புக்குள் இல்லாத ஆய்வுகூட பரிசோதனைகளை வெளி ஆய்வுகூடங்கள் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் செய்து கொள்வதற்காக துண்டுச்சீட்டுகள் அல்லது பரிந்துரைகளை வழங்காமை, 3 தற்போது அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கையை வழங்க முடியாவிடின் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை அனுமதிக்கப்படாத விடத்து வைத்தியசாலை அமைப்பிற்குள் புதிய பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்காமை, 4 சில சந்தர்ப்பங்களில் அரசியல் நோக்கங்களுக்காகவும் அரசியல் தேவைகளுக்காகவும் நடத்தப்படும் சில கிளினிக்குகள் மற்றும் சுகாதார முகாம்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமை, 5 ஏதேனும் ஒரு வைத்தியசாலையில் கிளினிக்கில் மற்றும் வெளிநோயாளர்கள் பிரிவுகளில் நோயாளியை பரிசோதிக்கும் போது வைத்தியருக்கு உதவியாக உதவி உத்தியோகஸ்தர் ஒருவரை வழங்காவிடின் வைத்தியர்கள் அந்த இடங்களில் கடமையிலிருந்து விலகுதல் ஆகிய 5 விடுமுறைகளின் கீழ் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சருடன் முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது தமது முன்மொழிவுகளுக்கு அவர் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாகவும், எனினும் வாக்குறுதி அளித்தவாறு அதனை நடைமுறைப்படுத்த தவறியமனினால் எவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட நேர்ந்துள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படுமாயின் அதற்கு முழுமையாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் தமக்கு இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய எவ்வித அவசியமும் ஏற்பட்டிருக்காது எனவும் அவர் இங்கு தெரிவித்தார். வைத்திய தொழிலை விசேட சேவை பிரிவாக கருதி நிபுணத்துவ வைத்தியர்கள், தர வைத்தியர்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் உள்ள வைத்தியர்களை இனங்கண்டு அவர்களுக்கு விசேட சம்பள கடமை பொறுப்பொன்றை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்ததாகவும், அது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிடப்பட்டு ஹன்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவின் 74வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி தில்லி கடமை பாதையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை வகித்தார். நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லெயன், ஐரோப்பிய கவுன்சிலர் தலைவர் அண்டோனியா கோஸ்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின கொண்டாட்டம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் பாரம்பரிய வழக்கப்படி தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் நாட்டுக்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி முதலில் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் வீரர்கள் புடைசூழ கடமை பாதைக்கு வந்தனர். அவர்களை பிரதமர் மோடி வரவேற்றதோடு தேசிய கொடியை முர்மு ஏற்றினார். அப்போது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 4 Mi-1V ஹெலிகாப்டர்கள் விழா பகுதியின் மேல் பறந்தபடி தேசிய கொடி மீதும் பார்வையாளர்கள் மீதும் மலர் தூவிச் சென்றது. முப்படை வீரர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பை லெப்டினன்ட் ஜெனரல் பாவ்னிஷ் குமார் தலைமை வகித்து வழிநடத்திச் சென்றார். இதையடுத்து வீரதீர செயல்களுக்காக உயரிய விருதுகளை பெற்றோர் அணிவகுத்துச் சென்றனர். அவர்களில் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற சுபேதார் மேஜக் யோகேந்திர சிங் யாதவ், சுபேதார் மேஜக் சஞ்சய் குமார், அசோக் சக்ரா விருது பெற்ற மேஜர் ஜெனரல் C.A. பிதவாலியா, கர்னல் D. ஸ்ரீராம் ஆகியோரும் அடங்குவர். இதைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கலாச்சாரம், பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கலாச்சார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் இந்த ஆண்டு 30 வாகனங்கள் இடம்பெற்றன. அவற்றில் 17 வாகனங்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடையவை, 13 வாகனங்கள் மத்திய அமைச்சகங்கள், மத்திய அரசு துறைகள் உடையவை. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 2500 கலைஞர்களும் அணிவகுத்து வந்தனர். CRPF, SSB படைகளைச் சேர்ந்த வீரர்கள் மோட்டார் சைக்கிள்களில் சாகசம் செய்து காட்டினர். இதேபோல் இந்திய விமானப்படை சார்பில் 29 விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக
உலக வங்கிக் குழுமத்தின் அங்கத்துவ அமைப்பான சர்வதேச நிதி நிறுவனம் இலங்கை வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையிலிருந்து நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை விரிவுபடுத்துவதற்கும் 166 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உயர்மட்ட முதலீட்டு திட்டத்தை அறிவித்துள்ளது. இலங்கையின் தனியார் துறைக்கான நீண்டகால அர்ப்பணிப்பை இது மீள உறுதிப்படுத்துவதாக IFC தெரிவித்துள்ளது. இந்த விரிவான நிதியானது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கான நிதி அணுகலை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு சொந்தமான வணிகங்கள் மற்றும் விவசாய வணிகத்துறையை வலுப்படுத்துவதில் இது கவனம் செலுத்துவதாக IFC தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை பொருளாதாரத்தின் இத்தகைய முக்கிய துறைகளை குறிவைப்பதன் மூலம் உள்ளடக்கிய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் பின்தங்கிய குழுக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த நிதியுதவி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதலீடு இலங்கையின் முன்னணி 3 தனியார் வணிக வங்கிகளின் மூலோபாய ரீதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் நிதியுதவியில் 50 மில்லியன் டாலர் கடனுதவியாகும், 80 மில்லியன் டாலர் அபாய பகிர்வு வசதிகளாகவும் எஞ்சிய 36 மில்லியன் டாலர் வர்த்தக நிதி ஆதரவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலுவூட்டல் மூலம் வறுமையை ஒழிக்கவும் பொருளாதார சமத்துவத்தை உறுதி செய்யவும் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக சக்தி தேசிய செயற்பாடு தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதுடன் இந்த திட்டங்களை முன்னோக்கி செயல்படுத்த புதிய டிஜிட்டல் கட்டமைப்பை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் பணியாற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களுக்கு சமூக சக்தி தேசிய வேலை திட்டம் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் வறுமையை ஒழிப்பதற்கான முக்கியமான அபிவிருத்தி திட்டம் சமூக சக்தி தேசிய செயற்பாடு என்று இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் மற்றும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் கிராமிய அபிவிருத்திக்காக சுமார் 180 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதிகளை பயன்படுத்துவதில் கிராம அலுவலர் பிரிவு மட்டத்தில் நிறுவப்பட்ட சமூக அபிவிருத்தி சபைகளுக்கு தனித்துவமான வகிபாகம் உள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த பணிகள் அனைத்தையும் அதிகபட்ச செயல்திறனுடனும் வினைத்திறனுடனும் செயல்படுத்துவதில் பிரதேச செயலக பிரிவுகளில் இணைக்கப்பட்டுள்ள பிரதி மற்றும் உதவி பணிப்பாளர்களுக்கு பெரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். சமூக சக்தி தேசிய செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதில் பிரதி மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களுக்கு உள்ள பொறுப்புகள் மற்றும் வகிபாகங்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் சோமசிறி ஏக்கநாயக்க இதன்போது விளக்கம் அளித்தார். திட்ட முகாமைத்துவம் மற்றும் சமூக சக்தி வேலை திட்டத்தின் டிஜிட்டல் கட்டமைப்பு குறித்து சிரேஷ்ட உதவி செயலாளர் சரதாஞ்சலி மனோகரன் அறிமுகம் செய்து வைத்தார். சமூக சக்தி தேசிய செயற்பாடு தொடர்பான நடவடிக்கைகளில் அதிகாரிகளுக்கு எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மேலும் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பங்கேற்புடன் கலந்துரையாடல் மன்றமும் இங்கு நடைபெற்றது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக் பண்டார, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் மேலதிக செயலாளர் மேனக ஹேர, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் நளின் வனசிங்க, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரோஹன் ஜெயதிலக, நிதி ஆணைக்குழுவின் செயலாளர் ADMUDP தென்னகோன், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நெலுக்ஷன், தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தர்ஷனி டி சில்வா, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் இருதினி வீரகோன் மற்றும் சமூக சக்தி செயலகத்தின் பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்கள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் போர்டு கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத பாடசாலைகளுக்கு பிரபஞ்சம் வேலை திட்டம் ஊடாக அவற்றை பெற்றுக் கொடுத்து ஆங்கிலம், ஹிந்தி, சீனம், ஜப்பான் உள்ளிட்ட மொழிகள் போன்ற ஸ்டீம் எடுகேஷன்களில் கூடிய அவதானம் செலுத்தி செயல்பட வேண்டுமென ஆரம்பத்திலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியே தெரிவித்து வந்தது. இவ்வாறான பின்னணியில் கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை எந்த வகையிலும் எதிர்க்கட்சி தடுத்து நிறுத்தவில்லை. பாட உள்ளடக்கங்கள் தயாரிப்பிலும் அது குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் எதிர்க்கட்சியின் எவ்வித பங்களிப்பும் இல்லாத நிலையில் சீர்திருத்தங்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியான நாமே காரணம் என கூறுவது அடிப்படையற்றதாகவும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார்.
எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கல்வித்துறை நிபுணர்கள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய தரப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. முறையாக இதனை முன்னெடுக்க வேண்டுமானால் கிரீன் பேப்பர், ஒயிட் பேப்பர்களை முன்வைத்து இந்த நடவடிக்கைகளை முன்தொடருமாறு ஐக்கிய மக்கள் சக்தியே கோரியது. கல்வி சீர்திருத்தங்களை முதலில் நாமே முன்வைத்தோம். அந்த வகையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அதனை மீளப் பெறுமாறோ அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்றோ நாம் கூறவில்லை. கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தடையாக உள்ளதாக கூறப்படுவது நம்பக்கூடிய விடயமல்ல. நாட்டில் கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பிரபஞ்சம் வேலை திட்டம் ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு நவீன ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கான பயிற்சி வழங்குவதில் காணப்படும் பிரச்சனைகள், தொழில்நுட்ப பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்த்து 2027ஆம் ஆண்டுக்குள் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று ஜனாதிபதியே முடிவை எதிர்த்தாரே தவிர எதிர்க்கட்சி எந்த விடயங்களில் ஈடுபடவில்லை. கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தோம். எதிர்க்கட்சியால் கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்துவதை நிறுத்த முடியுமா? அதிபர்கள், ஆசிரியர்கள் அல்லது மாணவர்களை வீதிக்கு இறக்கி இவற்றை எதிர்க்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை. நாம் அவ்வாறு ஒருபோதும் செய்யவும் இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முகநூல் பதிவில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் தரம் 6க்கான சீர்திருத்தங்கள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரே தெரிவித்துள்ளார். எனவே சீர்திருத்தங்களை ஒத்தி வைத்தது நாம் அல்ல, ஜனாதிபதியே என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அவை காலம் தாழ்த்தப்பட்டுள்ளமைக்கும் எமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே இதனை முறையாக முன்னெடுத்திருந்தால் இன்று இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டி ஏற்பட்டிருக்காது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தரம் 6 ஆங்கில பாட விடயதான தயாரிப்பு பணிகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ எனது அதிகாரிகள் குழுவோ பங்கேற்கவில்லை. படி நெட் தொடர்பில் புதிதாக ஒன்றையும் கூற வேண்டியதில்லை. இந்த வலயத்துடன் பாட அலகுகளை உருவாக்கும் செயற்பாட்டில் எதிர்க்கட்சி ஈடுபடவில்லை. இது தயாரிக்கப்படும் போது 12 சந்தர்ப்பங்களில் மீளாவிற்குட்படுத்தப்படுகின்றன. அவ்வாறிருந்தும் பொருத்தமற்ற ஒரு இணையதளத்தின் முகவரி எவ்வாறு பாடநூலில் உள்ளடக்கப்பட்டது? இதற்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனும் போது எவ்வாறு சீர்திருத்தங்கள் எம்மால் தடைப்பட்டுள்ளதாக கூற முடியும்? எனவே இதனை பெற்றோர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். இந்த தவறைத்தாம் நாம் சுட்டிக்காட்டினோம். அதனை விடுத்து சீர்திருத்தங்களை நிறுத்துமாறு நாம் கோரவில்லை. ஜனாதிபதி இது தொடர்பில் ஆராய்ந்து சமயத்தில் இன்னும் பல குறைபாடுகள் இதில் காணப்பட்டதனால் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை 1 வருடத்திற்கு காலம் தாழ்த்துவதாக அறிவித்துவிட்டு எதிர்க்கட்சி தான் இதற்கு காரணம் என்ற வகையில் சமூக ஊடகங்களின் பொய்களை பரப்பினார். எதிர்க்கட்சி தான் இந்த சீர்திருத்தங்களை நிறுத்தியது என்று அரசாங்கம் கூறினால் அது ஜனாதிபதியின் மற்றும் பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கத்தை விட எதிர்க்கட்சிக்கு அதிக அதிகாரம் இருப்பதை காட்டுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் நாம் ஆங்கில மொழி கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வி தொடர்பில் பிரஸ்தாபித்த போது மக்கள் எம்மை நம்பாமல் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர். ICT பாட அலகை நாம் 6 தரத்தில் இருந்தே இங்கு ஆரம்பிக்கின்றோம். உலக நாடுகளில் K to 12 வரை ICT கற்பிக்கப்பட்டு வருகின்றன. நமது நாட்டில் 6ஆம் தரம் முதலே ICT கற்பிக்கப்படுகின்றது. இது தவறான நடவடிக்கையாகும். தகவல் தொழில்நுட்பம் பாடங்களை கற்பிக்கும் போது வளங்களும் வசதிகளும் கிராமப்புற பாடசாலைகளில் இல்லை. இங்கு வள பற்றாக்குறை ஏற்பட்டு கல்வியில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு காணப்படுகின்றது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்தார். தித்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை முறையான முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தித்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவிற்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தம் 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தித்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல்
முதல் கட்டத்தின் கீழ் அனர்த்தத்தால் முற்றிலுமாக வீடுகளை இழந்த மீண்டும் அதே இடத்தில் தமது வீடுகளை நிர்மாணிக்க முடியுமான குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படுவதோடு ஒவ்வொரு வீட்டிற்கும் 50 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது. அதே பகுதியில் மீள்குடியேற்றம் பொருத்தமானதல்ல என்று அறிவுறுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க தேவையான காணிகளை அடையாளம் காணும் பணியையும் அரசாங்கம் தொடங்கியுள்ளது. அனர்த்தத்திற்கு பின்னர் இயல்பு வாழ்வை மீட்டெடுப்பதில் முன்பு இருந்ததை விட மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்தும் வகையில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதன்படி முறையான திட்டமிடல் மற்றும் முகாமைத்துவத்துடன் இந்நாட்டில் வரலாற்றில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. தென்கடல் பகுதியில் 290 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகுகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்ததாக சந்தேகப்படும் மற்றொரு படகும் 5 சந்தேக நபர்களும் மிரிச மீன்பிடி துறைமுகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திலீஷ 3 எனும் இந்த நெடுநாள் மீன்பிடி படகின் ஊடாகவே தென்கடலில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுகளுக்கு போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளமை தற்போது மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை போதைப் பொருட்களை கடத்தி சென்றபோது இவ்வாறு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுகளும் சந்தேக நபர்களும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த 11 சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். வெளிநாட்டில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான வலியோய பிரியந்த மற்றும் SF ஜகத் ஆகியோரை நெருங்கிய உதவியாளர் ஒருவர் 3 கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 3 கிலோ 16 கிராம் ஐஸ் போதைப்பொருள், ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் 2 தராசுகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்த ஐஸ் போதைப்பொருள் தொகையின் பெறுமதி 3 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர். பம்பலப்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரிஜ்வே பிளேஸ் வீதியில் திடீர் வீதித்தடையை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளை தம்வசம் வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து வெள்ளவத்தை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போதே இந்த ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஏனைய உபகரணங்களை போலீசார் மீட்டெடுத்தனர். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தலவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தான கடவத்தை டிப்போவுக்கு சொந்தமான பேருந்தொன்றில் திடீரென தடை செயலிழந்துள்ளது. இந்நிலையில் குறித்த பேருந்தின் சாரதி பிரதான வீதியில் காட்டுப்பகுதியில் பள்ளமான இடத்தில் பேருந்தினை ஒரு மண்மேட்டில் மோத வைத்து பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்தியமையால் பாரிய விபத்தொன்று தவிர்க்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கினிகத்தேனை கடவளை வளைவு பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மகேஷ் சுதர்ஷன் என்ற 49 வயதான சாரதியே பேருந்து குறுகிய வளைந்த மலைப்பாதையில் பயணித்தபோது பேருந்தில் தடையாளி கோளாறு ஏற்பட்டுள்ளதை உடனடியாக உணர்ந்து அதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மண்மேட்டில் மோத வைத்து பேருந்தினை நிறுத்தி பயணிகள் பேருந்தில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை தவிர்த்து 80 பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். கினிகத்தேன போலீசார் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தறை, அம்பாந்துடை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை
மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா முழுவதும் வீசிய பெரும் பனிப்புயல் காரணமாக லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதுடன் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் பல வீதிகள் பனியால் மூடியுள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. டெக்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரை பனி, பனிக்கட்டி மற்றும் உறைபனி மழை ஆகியவை உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளை உருவாக்கி வருவதாகவும் இது பல நாட்கள் நீடிக்கக்கூடும் எனவும் அந்நாட்டின் தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது. லூசியானாவில் குறைந்தது 2 பேர் தாழ் வெப்பநிலை காரணமாக உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் மரணங்கள் புயலுடன் தொடர்புடையவை என மாநில சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் டெக்சாஸில் மற்றொரு மரணமும் பதிவாகியுள்ளது. அத்துடன் தற்போதைய நிலவரப்படி 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பரவலான கடும் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழையாகியவற்றால் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களான சுமார் 180 மில்லியன் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படலாம் என அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக $5,000 எல்லையை கடந்துள்ளது. 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,024 வரை வரலாற்று ரீதியாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் தங்கத்தின் விலை மேலும் உயர்வடையக்கூடும் எனவும் இவ்வருட இறுதிக்குள் அது $5,500 தாண்டும் எனவும் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இதற்கு இணையாக ஏனைய உலோகங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதுடன் அதற்கு 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 1.74% அதிகரித்துள்ளது. $107.72 அமெரிக்க பதிவாகியுள்ளது. மேலும் 1 அவுன்ஸ் பிளாட்டியத்தின் விலை 0.17% அதிகரித்துள்ளதுடன் $213.50 அமெரிக்க பதிவாகியுள்ளது. பிலிப்பைன்ஸின் தெற்கு தீவான பசிலன் அருகில் 350க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை காணாமல் போனவர்களில் 316 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. குறித்த படகில் 332 பயணிகளும் 27 பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 28 பேரை இன்னும் காணவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சரக்கு மற்றும் பயணிகள் படகு இரண்டையும் கொண்ட இந்த கப்பல் நாட்டின் தெற்கு நிலப்பகுதியான மின்டானாவிலிருந்து தென்மேற்கே ஜோலோ தீவுக்கு சென்று கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை மதியம் 1:50 மணிக்கு கவிழ்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இளையோர் உலகக்கிண்ண தொடரில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 6 போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. 2 குழுக்களாக நடைபெறும் சூப்பர் 6-இன் குரூப் 1-இல் இலங்கை விளையாடியது. இந்த குழுவில் ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா மற்றும் அயர்லாந்து ஆகியவையும் அடங்கும். இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து மற்றும் சிம்பாப்வே ஆகிய அணிகள் குரூப் 2-இல் உள்ளன.